என் பேர் பிரீத்தா. என்னோட பொண்ணு பேரு மிரையா. அவளுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ், 3 1/2 இயர்ஸ் இருக்கும்போதே வந்து ஒரு 2 ஹேர் வந்து ஒயிட்டா சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறமா அ அ ஒரு 6 மந்த்ஸ் கேப்ல வந்து இன்னொரு 2 ஹேர் வந்து ஒயிட்டா சேஞ்ச். டோட்டலி 4 ஹேர் வந்து இருந்தது அவளுக்கு. நான் நெறைய நெட்ல சர்ச் பண்ணேன். ஒன்ஸ் ஒயிட் ஆயிடுச்சுன்னா, டெர்மடாலஜிஸ்ட்லாம் சொல்றது என்னன்னா, ஒன்ஸ் ஒயிட் ஆயிடுச்சுன்னா திருப்பி பிளாக்கே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து நெட்ல வந்து ரொம்ப நாளா வீடியோஸு அப்படின்னு நானுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் தான். இவ்வளோ சீக்கிரமா ஒயிட் ஹேர் வந்துட்டா நாளைக்கு சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? எல்லாரும் கேட்பாங்க. நம்மளுக்கு அது ஓகேவா இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து அது தேவையில்லாத அட்வைஸ்லாம் வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், நெட்ல வந்து ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு வீடியோக்கு கீழே வந்து திவ்யாவோட ரக்ஷினி ஹேர் ஆயில், அவங்களோட ஓனர். எனக்கு ரக்ஷினி ஹேர் ஆயில்லாம் தெரியாது. திவ்யாவை ரெஃபர் பண்ணி நம்பர் போட்டு ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து கால் பண்ணேன் திவ்யாவுக்கு. அப்போ நான் வந்து கால் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock நைட் இருக்கும். 12:30 போல் இருக்கும். நாங்கள் ஒரு 1 hour பேசினோம். ஸோ எனக்கு வந்து அவங்க மேலே நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆச்சு. அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க ஓன் கிட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது. கிட்டத்தட்ட 20+ ஹேர்ஸ் இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி 3 to 4 ஹேர் தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களோட ஹேர் ஆயில் வாங்கிக்கிட்டேன். அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு நேமிங்கோ அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க பொண்ணுக்கு பண்ணுறத எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாட்டிலில் போட்டு எனக்கு வந்து, நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. ப்ரைஸும் நாமினலாக தான் இருந்தது. ரொம்ப ஒன்றும் ஓவர் ப்ரைஸ்லாம் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நாமினலான ப்ரைஸு. அப்புறம் நான் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கும் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கணுன்னு நானும் நம்பிக்கையாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து வீக்லி ட்வைஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து இங்கே கொஞ்சம் சென்னையில் வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால நான் வந்து வீக்லி ஒன்ஸு, சம்டைம்ஸ் பை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் போடுவேன். ஃபுட்டுலாம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் அந்த மாதிரி ஃபுட்டுலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னால் 100% ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஒரு 50 to 70% ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கே பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தையோட ஹேர் வந்து இப்போ வந்து ஒயிட்டில் இருந்து, அதாவது சில்வர் ஒயிட்டில் இருந்து டார்க் ப்ரௌன் ஆகி அப்படியே பிளாக்காக மாறிட்டுருக்கு. என்னால் அதை பார்க்க முடியுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறையா காமிச்சேன், என் ஹஸ்பண்ட்டையும் காமிச்சேன். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா வந்து ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் அலோபதியில். ஸோ உங்கள் குழந்தைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததாலோ, ஹேர் ஃபால் எனக்கு பர்சனலாக எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது. அதுவுமே கண்ட்ரோல் ஆச்சு. இத்தனைக்கு நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் தான் போடுவேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் போட மாட்டேன். அதுக்குவே நல்லா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் வருது. ஸோ ஸோ எனக்கு 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 வந்து ஒரு பெரிய வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கான ஒரு பதிவு தான் அது. எனக்கு எந்த ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு வந்து திவ்யா இருக்காங்க. ரக்ஷினிஸ் ஹேர் ஆயில் இப்போ பிராண்டு நேம் வச்சுருக்காங்க அவங்க. அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் திவ்யா.